அரக்கிகள் பெற்ற பாலகர்களாகிய முப்புராதிகளினுடைய ஆதரவினாலே முக்காடு என்ற காட்டிய திரிபுரமாகிய கோட்டை ஒன்றை உண்டாக்கி கோட்டையிலே முத்தாரம்மனும் அம்பாளோடு சேர்ந்த 63 அம்மன்மார்களும் கோலாகலமாகவே முப்புரக்கோட்டையிலே குழுமிட்டிருக்கின்றார்கள். அப்பொழுது கைலாசமலைக்கு போயிருந்த நந்திதேவரானவர் சிவபெருமானிடத்திலே 103 சிவலிங்கங்களை வாங்கி முப்புரக்கோட்டையிலே இருக்கின்ற முப்புராதிகளிடத்திலே வந்து 103 சிவலிங்கங்களையும் வைத்து அழகாகவே பூஜை செய்து அதிலே 3 சிவலிங்கங்கள் உருவாகி துடித்த சிவலிங்கத்தை நீலன், குமுதன், ஆதித்தனாகிய 3 பேர்களும் உட்கொண்டார்கள். மீதமுள்ள 100 சிவலிங்கங்களையும் முப்புராதிகள் கையிலே ஒப்படைத்து அவர்களுக்கு பலவிதமான உபதேசங்களை எல்லாம் நந்திதேவர் சொல்லி உபதேசித்துவிட்டு நந்திதேவரானவர் கைலாசமலைக்கே சென்றார். இத்தனை உபதேசங்களும் செய்துவிட்டு நந்திதேவர் கைலாசமலைக்கு போன பிறகு முப்புர கோட்டையிலே இருக்கின்ற முத்தாரம்மனும் அம்பாளோடு சேர்ந்த 63 அம்மன்மார்களும் அழகான சுனையிலே சென்று சுனையாட வேண்டும் என்று சொல்லி எல்லா அம்மன்மார்களும் அழகான பூஞ்சுனையிலே வந்து இறங்கினார்கள். சுனையிலே வந்து இறங்கினால் அம்பாள் எல்லோருமாகவே ஆடிப்பாடி ஏலங்குழலால் எங்கிளையா மாலை குழலால் வஞ்சிடையாடமுத்தா கடுகர விழியாள் மயிலன கன்னி முத்தா கொடுவேல் விழியாள் சுந்தர தாயாரும் துணையாடியவாரா
சுனையிலே ஆடிப்பாடி நீராடிவிட்டு எல்லா அம்மன்மார்களும் கரையேறி அவர்களுக்கு ஏற்ற பட்டு பீதாம்பரங்களை அழகாகவே கொய்து கொடுத்தார்களா? அது எப்பேற்பட்ட பட்டு பீதாங்கரங்கள் எல்லாம் கொய்தார்களா? எடுத்த அணிடை பட்டு கூப்பட்டு கோரப்பட்டு பட்டு கோரப்பட்டு சீரப்பட்டாளியன் உத்தண்ட பொற்பாளியா விலைமதிக்க முடியாத பட்டு பீதாம்பரங்களை எல்லாம் கொய்து கொடுத்தார்களாம். இன்னும் ஏராளமான மல்லிகை, முல்லை, இருவாட்சி, செண்பகம், மறு, கொழுந்து, பாரிஜாதம், பழந்தரோஜா, அடர்ந்த செந்தாமரை, இன்னும் ஏராளமான மலர்களை எல்லாம் அம்மன்மார்கள் தனக்கு சூடி அலங்காரம் செய்து கொண்டார்கள். இன்னும் ஏராளமான நகைகள் நகைகளை எல்லாம் எடுத்து அலங்காரம் செய்து அம்மன்மார்கள் எல்லோரும் ஒற்றுமையாகவே சேர்ந்து பந்தாடும் மேடையிலே சென்று பந்து விளையாடினார்கள். பந்து விளையாடி ஆடிப்பாடி ஓய்ந்த அம்மன்மார்கள் எல்லோரும் முப்புற கோட்டையிலே வந்து அமைதியாகவே கொலுவித்திருக்கின்றார்கள். இப்படி சுனையாடி பட்டு பீதாம்பரங்கள் கொய்து கொடுத்து மல்லிகை முல்லைகளை எல்லாம் அழகாகவே சூடி நகைகளை அணிந்து பந்து விளையாடிவிட்டு முப்புற கோட்டையிலே கொலுவித்திருக்கிற போது இன்னும் ஒரு இடத்திலே ஒரு விஷயம் ஏற்படுகிறது. அது எந்த இடத்திலேயான சந்த மதாயுலகின் பெருமை தங்க கோட்டைக்குள்ளே இருக்கவே உலகின் பெருமை தங்க கோட்டைக்குள்ளே இருக்கவே தாருதன் படைகளை வெட்டி கேளுமே வெட்டி நின்ற கேளுமே
தீர்க்கமாய் வரும் தாரதம் வரும் தாரதம் போக்கிரங்கோடு கூடிய கூடிய நாட்டு தெய்வங்களை கொண்டு வந்து சிறையிட்டனர் நாட்டு தெய்வங்களை கொண்டு பிரம்மாதி தங்களை முடுக்கி ஓட நிறுத்தினார் பிரம்மாவும் தங்களையும் முடுக்க ஓட முற்றிலும் தோரணம் கட்டினார் முற்றிலும் தோரணம் கட்டினார் மீனுடனே கண்டு பானைகளே சுமக்கவே மீனுடனே கண்டு பானைகளே சுமக்கவே மாமலை சிவனிடத்து முறையமிட்டனர் மாமலை சிவனிடத்து முறையமிட்டனர் பள்ளி கொண்ட திருமகனுடங்கையிலே பரம ரகசியம் பேசிய ரகசியம் பேசிய பண்டை தாருதரை கொன்று போடச் சொல்லி பத்திரகாளி போராடினார். அம்மன்மார்கள் எல்லாம் உக்கரக்கோட்டையிலே குழுமிட்டிருக்கிற போது ஆறாயங்களும் மத்தியிலே அரக்கர் குலத்திலே பிறந்த தாரிகாசூரன். தாரிகாசூரன் என்றால் சிங்கமுகன், கஜமுகன், பத்மாசூரன் என்று சொல்லக்கூடிய முருகப்பெருமான் சங்காரம் பண்ணாரே சூரர்கள். அந்த சூரனுடைய வம்சத்திலே பிறந்தவன் தான் தாரிகாசூரன் என்பவன். தாரிகாசூரன் என்றால் அதிகமா இங்கே உள்ளவங்களுக்கு மகடாசூரன் சொன்னாதான் தெரியும். அவன் தான் தாரிகாசூரன் என்பவன். அவன் வந்து ஆறாங்கல் மத்தியிலே கோட்டையிட்டு தேவர்கள், முனிவர்கள், கணநாதர்கள் எல்லோரையும் பிடித்து அடிதண்டமாகவே அடித்து விலங்கிலிட்டான், துறையில் வைத்தான், வேலை கொண்டான். கோட்டையிலே தேவாட்களை, கல்குடங்கள், மீன்கள் இவைகளை தலையிலே சுமையேற்றி சுமக்க முடியாது செய்கிறான். பார விறகுகளை தேவாட்களை சுமக்க வைக்கிறான். அடித்தான், பிடித்தான், உழைத்தான், இப்படி பல கொடுமைகளை செய்து 3 லோகமும் எனக்கே உரிமை உள்ளது என்று தோரணங்களை கட்டி தாரகாசூரன் பொல்லாத கொடுமைகளை செய்து வருகிறார். இவ்வளவு கொடுமைகளை செய்து வருகிறதை தேவாக்கள் எல்லாம் கண்டு மனதிலே பலவிதமாகவே கவலை கொண்டு கையிலாத மலையிலே சென்று சிவபெருமானிடத்திலே போய் முறையிட்டார்கள். ஐயா பரம்பொருளாகிய சிவபெருமானே, ஆறாங்கடல் மத்தியிலே இருக்கிற தாரிகாசூரனுடைய கொடுமைக்கு ஒரு எல்லையே இல்லை. பஞ்சமா பாதகன் தாரிகாசூரன் எங்களெல்லாம் அடிக்கிறான், மிதிக்கிறான், உதைக்கிறான், கொல்றான் ஐயா. அந்த பாதகனாகிய தாரிகாசூரன் இருக்கிற பரியந்தமும் தேவர்களாகி நாங்களெல்லாம் நிம்மதியாக வாழ முடியாது. நீங்கள் தான் ஐயா தாரிகாசூரனை அழித்து தேவர்களாகிய எங்களுக்கு ஒரு நிம்மதியை கொடுக்க வேண்டும் என்று தேவாக்கள் எல்லாம் போய் சிவனிடத்திலே முறையிட்டார்கள். உடனே சிவபெருமான் பார்த்தார். பால்கடலிலே யோகனித்திரை செய்தவரான் இந்த பரந்தாமனாகிய மாயவனை கைலாசமலைக்கு வரவழைத்து மாயவனாகிய கண்ணனும் மகாதேவனாகிய சிவபெருமானும் கலந்து ஆலோசனை செய்கிறார்கள். எப்படி தாரிகாசூரனுடைய கொடுமைக்கு எல்லை இல்லாமல் போய்விட்டானே, இந்த பாவியாகிய தாரிகாசூரனை அழிக்க வேண்டும், தேவாட்களை காப்பாற்ற வேண்டுமே, என்ன செய்வது என்று அவர்கள் யோசனை செய்கிற போது மாயவனாகிய கண்ணன் சொல்லுகிறார். எப்படி அத்தான் சிவபெருமானே, என்ன மாப்பிளே, பாதகனாகிய அரக்கனை அழிக்க வேண்டியது அவசியம்தான். ஆனா அவருக்கு கொடுக்கத்தகாத வரங்கள் எல்லாம் கொடுத்து வாங்கத்தகாத வரங்களை எல்லாம் வாங்கியிருக்கிறானே. அவரை எல்லாரும் கொல்ல முடியாது. யார் போனா கொள்ளலாம். தாரிகாசூரனை வாங்கியிருக்கிற வரம் எப்படிப்பட்டது தெரியுமா? எப்படிப்பட்ட வரம்?
உலகத்திலே எப்பேற்பட்ட வீராதி வீரர்களாலும் நான் சாகக்கூடாது. அதான மிருகத்தாலே சாகக்கூடாது. எந்த ஆயுதத்தாலும் நான் சாகக்கூடாது. ஆமா என்று வரம் வாங்கியிருக்கிறான். சரிதான். ஆயுதத்தால் சாகக்கூடாது, மிருகத்தாலே சாகக்கூடாது, வீராதி வீரர்களாகிய ஆண்களால் சாகக்கூடாது என்று கேட்டானே தவிர இந்த பாவியாகி தாரிகாசுர பெண்ணாலே சாகக்கூடாதுங்கிற வரம் மட்டும்தான் கேட்கல. அந்த ஒரு வரமும் அவன் மறந்துட்டான். அப்ப அதைத்தான் சொல்றார் மாயவன். ஐயா சிவபெருமானே, வீரர்களாகி நாமல் போய் அவனை கொல்ல முடியாது. நாமல் வில்லை விளைத்த ஆயுதத்தால் அவனை கொல்ல முடியாது. மிருகங்களை கொண்டு தாரிகாசுரனை கொல்ல வேண்டுமானால் அதுவும் முடியாது கதை. அந்த பாடகனாகிய தாரிகாசுரனை பெண்களாலேயே அடியக்கூடாதுன்னு ஒரு வரம் கேட்காம விட்டுட்டான். அதனால அவனை பெண்ணை கொண்டுதான் அடிக்க வேண்டும். பெண்ணுன்னு சொன்னா எல்லா பெண்களும் போக முடியுமா? எல்லாரும் போக முடியாது. என்னுடைய தங்கையாகிய காளிகாதேவி போக வேண்டும். காளிகாதேவி போனால்தான் இந்த தாரகாசுரனை நாம் அழிக்க முடியும், கொல்ல முடியும். இன்றைக்கு நவராத்திரி ஆரம்பம். நவராத்திரி 9 நாள் நடக்கும். இன்றிலிருந்து 3 நாள் அம்பாள் காளியாகவே காட்சியளிக்கிறார். 3 நாள். இன்னும் அதற்கு 3, 4, 5, 6வது நாள் லட்சுமியாகவே காட்சியளிக்கிறார். 7, 8, 9 இந்த 3 நாளும் சரஸ்வதியாகவே காட்சியளிக்கிறார் அம்பாள். இப்படி 9 நாளும் 3 அம்மனாகவே காட்சியளித்து 10வது நாளிலே இந்த 3 சக்திகளும் ஒன்றாகவே சேர்ந்து மகடாசுரனாகிய தாரகாசுரனை அடிக்கிற நாள் இன்றைக்கு 10வது நாள்ல. இன்னைக்கு வந்து 10வது நாள்ல அதான் தசரான்னு சொல்றது. சரி. அப்படிப்பட்ட ஒரு சக்தி உள்ள காளிகா தேவியாலே தான் தாரகாசுரனை அடிக்க முடியும். ஆகையினாலே காளிகாதேவியை வரவழைக்க வேண்டும் என்று மாயவனாகிய கண்ணன் சொன்னவுடனே கைலாக மலையிலே இருந்து ஒரு தூதுவரை அழைத்து, தூதுவா, நீ போய் காளிகாதேவியிடத்திலே நான் சொன்னதாகவே சொல்லி தாரகாசுரனை அழைத்து வர சொல்லு என்று சிவபெருமான் தூதுவனை அனுப்பினார். அந்த தூதுவன் கைலாக மலையை விட்டு ஓடோடி சென்று குட்டாபுரத்திலே இருக்கின்ற காளிகாதேவியை வணங்கினான். அம்மா தாயி, ஆயிரங்கண்ணுடையவளே, அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகி, அம்மா பராசக்தியாகிய மகாளி அம்மா, மகாதேவனாகிய சிவபெருமான் சொன்னார்கள், 6ஆம் கிரகத்தில் இருக்கிற தாரகாசுரனை நீங்கள் போய் அழித்து வர வேண்டுமா என்று தூதுவன் சொன்னவுடனே தூதுவன் தூதுவன் சொல்லை கேட்டவுடனே பூதப்படையை வேய்ப்பிடுகளை எல்லாம் உடனடியாகவே சேகரித்து பராசக்தியாகிய காளிகாதேவியானவள் குட்டாபுரத்தை விட்டு அகன்று தாரகாசுரனை கொல்ல வேண்டும் என்று சொல்லி புறப்பட்டு வருகிறாள். தாரகாசுரன் இருக்கிறதா 6ஆம் கடல் மத்தியிலே கோட்டுவிட்டு இருக்கிறான்.
காளிகாதேவியும் அவனுடைய படைகளும் சமுத்திரக்கரை ஓரமாகவே வந்து சேர்ந்தார்கள். இனிமே அந்த சமுத்திரத்தில் இருந்து 6 கடலை தாண்டி போனால் தான் ராஜராஜபுரம் கோட்டைக்கு போகலாம். முடியுமா? காளிகாதேவியினுடைய பூதப்படைகள் வேட்படைகள் எல்லாம் சமுத்திரக்கரை ஓரமாக அங்கும் இங்குமாக ஓடிக்கொண்டே இருக்கிறது. அதான் அந்த 6 கடலையும் தாண்டி போகணும். நாம எப்படி போறது? சமுத்திரத்தை தாண்ட முடியாமல் படைகள் எல்லாம் அங்கு இங்குமாகவே தத்தளித்துக் கொண்டிருப்பதை பார்த்தால் காளிகாதேவி நம்முடைய படைகள் சமுத்திரத்தை தாண்ட முடியாமல் அல்லவா தடுமாறுகிறது என்று எண்ணிய காளிகாதேவி படைகளுக்கெல்லாம் தலைவர்த்தனாக இருக்கிறான் வேதாளை ஆகிய ஒரு பூதம். அந்த வேதாளையை அழைத்தார். வேதாளை என்னம்மா அடே விரைக்க மணிமார்வா பூதத்தோடு அவனையா சொல்லையே இல்லை கொடைகளுக்கு நல்ல நீரையோ நாவாரி பாலமிட நம்முடைய படைகள் எல்லாம் அங்கும் இங்குமாகவே தடுமாறிக்கொண்டு அலைவதை பார்த்தாயானி? இது ஏன் இப்படி தடுமாறுகிறது? சரி, ஆமா. ஏன் தடுமாறுது தெரியுமா? அதாவது கடற்கரையில வந்தாச்சு படைகள் எல்லாம். இவன் இங்க இருந்து 6 கடலை தாண்டி போகணும். அதுக்கு வழி இல்லாதபடி அங்கு சமுத்திரத்தை தாண்ட முடியாமல் படைகள் எல்லாம் தடுமாறுகிறது. ஆமா. வேளாளை பூதமி இதற்கு நீதானடா ஒரு உபகாரம் செய்ய வேண்டும். என்னம்மா உபகாரம்? காளிகாசுரனுடைய கோட்டை பரியந்தமும் 6 பரியந்தமும் சரி உன்னுடைய நாவினாலே ஒரு பாலம் விட வேண்டும். ஒரு நாக்கால பாலம் பண்ணுமா? உன் நாக்காலே பாலம் விட்டால் அந்த பாலத்து வழியாக நம்முடைய படைகள் எல்லாம் சென்று காளிகாசுரனை அழித்து வரலாம். நீ பாலம் விட முடியாது போனால் மரியாதையா நம்ம எல்லாம் முட்டாபுரத்தையே திரும்பி போயிட வேண்டியதான். காளிகாசுரன் கோட்டைக்கு போகவே முடியாது. இது என்னம்மா அநியாயமா இருக்கு? அம்மா நீ சொல்றத பார்த்தா அதிகமா இல்லாம இருக்கு. அதாவது சாதாரணமா எந்த உடனே வேதாளையாகிய போதும் சொல்லுகிறான். இப்படி எம்மா தாயே காரியாதூரம் கோட்டை பரியந்தமும் என்னுடைய நாக்காரே பாலமிட முடியாது சொல்றீங்களே. ஆமா, இது உங்களுக்கே கொஞ்சம் வாங்கி யோசனை வேண்டாமா? என்ன நாக்காரே பாலமிட சொன்னால் எப்படி அம்மா போட முடியும்? போட முடியாதா? பால் முழுவதும் ஆண்ட மத்தியமாக அம்மா காட்டுடனே முட்டை தரவுதற்கு நீராது காட்டுடைய கடலையோ வாக்குடைய கடலையோ கடலுமோ என்ன ஒரு மனிதன் நாக்கை கொண்டு மூக்க தொட முடியுமா? நாக்கினாலே மூக்கை தொட முடியாமல் தடுமாறக்கூடிய நாட்டில் என்னுடைய நாவை கொண்டு 6 கிலோமீட்டர் வரையும் பாரம் போட சொன்னான். இது எப்படி அம்மா முடியும்? உலகமாக வெற்றியாகி நீங்களே சொல்லிவிட்டீர்கள். என்னுடைய நாவினாலே பாலம் முடியாக தாயே, அப்படியே உங்கள் சொல்ல நான் மறுத்து பேசுறேன். நாவினாலே பாலம் விடுகிறேன். பாரமிட வேண்டுமானால் எனக்கு நீ ஒரு வரம் தர வேண்டும். உனக்கு என்னடா வரம் வேணும் கேளு. ஒரு துரும்பை தூடை மாற்றுகிறேன்.
எனக்கு நீ தருகிற வர வேற ஒன்றும் இல்லை. என்ன வர வேணும்? கையிலே ஒரு துரும்பை எடுத்து வைத்துக் கொண்டு அந்த துரும்பு தூணாக வேண்டும் என்று நான் நினைத்தால் உடனே அது தூணாக வேண்டும். அதே துரும்பை வைத்துக் கொண்டு தூணாக வேண்டும் என்று நினைத்தால் அது தூணாக வேண்டும். சரி. ஒரு மணலை எடுத்து கையிலே வைத்துக் கொண்டு இது மலையாக வேண்டும் என்று எண்ணினால் உடனே அது மலையாக வேண்டும். அப்படிப்பட்ட சக்திக்குள்ள வரத்தை எனக்கு நீங்க கொடுத்தீங்கன்னா என்னுடைய நாவினாலே தாரிகாசுரம் கோட்டை மட்டும் இல்லை, அதுக்கு அப்பால் வேண்டுமானாலும் பாலம் விடையினாலே முடியும். கடல்ல இருந்து மலை வரைக்கும் பாலம் போடணுமா? நான் போட தயாரம்மா. அம்மாதாயே அப்படிப்பட்ட வரத்தை கொடுங்கள் என்று வணங்கினான் வேதாளை. உடனே காளிகாதேவி பார்த்தார். வேதாளை அப்படியானால் உங்களுடைய நாவை வெளியிலே நீட்டி என்றார். நாவை வேதாளை வெளியிலே நீட்டினான். நீட்டிய நாவிலே காளிகாதேவி கையிலே வைத்திருந்தால் ஒரு திரிசூலம். திரிசூலத்தை கொண்டு அந்த நாவிலே ஒரு அச்சரத்தை எழுதினார். அச்சரம் பீஜாச்சரமாகிய ஒரு அச்சரத்தை எழுதி வேதாளை இனிமேல் உடைய நாவை நீட்டு பார்க்கலாம். சரியம்மா. என்ற அச்சரத்தை எழுதி நீட்ட சொன்னதான் தெரியும். வெடிதான வேதாளே உடனே வேதாள சமுதிரத்தில் நாவை நீட்டுகிறான். காளிகாதேவி மகிமையினாலே ஐயா வேதாள நாவு 2 காதவழி அகலம். 2 காதவழி அகலமும் காளிகாசுரம் கோட்டவழி என்ற நீளமும் நாவை நீட்டி அந்த நாவு அப்படியே சமுதிரத்தில் மேந்து கிடைக்குது. அதான கேட்டேன். பாலம் போட்டுட்டான். சாதாரண ஒரு கல்லால பாலம் போடுறா இருந்தாலும் கிட்டத்தட்ட 4 வருஷம் 5 வருஷம் ஆகும். அப்புறம் ஒரு மரத்தால பாலம் போடுறா இருந்தாலும் எவ்வளவோ நாள் ஆகத்தான் செய்யும். ஆனா இந்த அம்பிகை பராசக்தியினுடைய ஒரு ஆதரவை கொண்டு அவன் அந்த நாக்கை நீட்டினான் பாருங்க. அகலம் இது காத வழி 2 காத வழி அகலம். காளிகாசுரனுடைய கோட்டை வழி என்ற நீளம். வேதாளை நாவு அப்படியே சமுதிரத்தில் விழுந்திருக்குது. தண்ணியில மிதக்குது. நாவினாலே பாலம் போட்டே தான் தெரியும். காளிகாதேவி கூட வந்ததே பேட்படைகள் எல்லாம் அதுகளுக்கெல்லாம் சந்தோஷம் தாங்க முடியாது. உண்டாயிட்டு பாலம் பாத்திரம் கூறி போட்டு குதி ஓட்டு ஆடி பாடிக்கொண்டு எல்லா பாலத்து வழியா பேய்ப்படைகள் எல்லாம் போய்கொண்டே இருக்கு. எல்லா பேய்ப்படைகளும் பாலத்து வழியா போகிற போது பார்த்தால் காளிகாதேவி. சரி, எல்லா பேய்ப்படைகளும் பாலத்து வழியா போகுது. காளிகாசுரம் கோட்டைக்கு நானும் போகணுமே, நாம இந்த பாலத்து வழியா போகலாமா? வேதாளையினுடைய நாவினாலே போட்ட பாலத்தின் வழியாக நாமல் போனார். வேதாளையினாவதிலே நடந்து போனார். நம்முடைய பாதமெல்லாம் எச்சமாகி விடுமே. நாவிலே போட்ட பாலத்துலயே நம்ம போகலாம? அதாவது வேதாளங்கிறது அது ஒரு பூதம். அந்த பூதத்தினுடைய நாக்கில போய் நாம மிதிச்சா நாம உலகமா சக்தி. அப்படிப்பட்ட அந்த நாக்கில போய் நம்மளுடைய கால் அடிபடலாமா, மிதிக்கலாமா? மிதிக்கவே கூடாது. எத்தனையோ அடியாரிகளும் ஞானிகளும் நம்முடைய பாதத்தை பூஜிக்கின்றார்களே. இப்படி புனிதமான ஒரு பாதத்தை கொண்டு வேதாளை நாவிலே மிதித்தார் எச்சமாகி விடுமே என்று சொல்லி மந்திரத்தின் முடுக்காரே காளிகாதேவி ஒரு அழகான கலைவாகனத்தை உண்டாக்கினார். கலைவாகனம்
தலைவாகனம்னா சிங்க வாகனம் ஐயா. ஆமா. அப்படியே சிங்க வாகனத்தை உண்டாக்கி வாகனத்திலே உட்கார்ந்த காளியா தேவி சிங்க வாகனத்தின் மூலமாக ஆகாய மார்க்கமாகவே பறந்து அந்தரத்தை கவனமிட்டு அப்படைக்கு முன்னாலே போய் சேர்ந்துட்டா. ஆகாய மார்க்கமாகவே காளிகாசுரன் கோட்டை பக்கத்திலே காளியா தேவி போய் இறங்கியாச்சு. பாலமதில் பிந்தி வந்த படைகளையும் கூட்டிக் கொண்டு இறங்கிய காளியாதேவி பின்னால வரையில பேய்ப்படிகளை எல்லாம் கூட்டி அன்னோடு சேர்த்து கொண்டு எல்லாரும் தாரகாசுரன் கோட்டை பக்கத்துல போயிட்டாங்க. கோட்டையை பார்த்தா மழை போன்ற கோட்டை போட்டுக்கிறான். தாரகாசுரனுடைய கோட்டையை கண்டதான் தெரியும். பேய்ப்படைகள் எல்லாம் அப்படியே வீர குறவை பாடியது. ஜாமானியப்பட்டவனா அவன் மாட மாறிய கோட்டை ஓவரெல்லாம் போட்டு ஆறாங்கிலம் மத்தியில இருக்கிறான் பாருங்க. அந்த கோட்டையை கண்டதுதான் இதெல்லாம் பார்த்தது. பஞ்சமா பாதம் எப்படி கோட்டை போட்டு இருக்கானே. ஆனா ஒரே குறவை சத்தம் வீர குறவை வாடியது பயப்படுங்கள். ஆமா, இந்த வீர குறவை சத்தம் யாருக்கு இருக்குது? யாருக்கு? கோட்டைக்குள்ள இருந்தானே தாரகாசுரே. வீர குறவை குறவச்சத்தை கேட்டதான் தெரியும். மலை போன்ற தாரகாசுரனுக்கு மனமெல்லாம் தடுமாறுது. என்னமோ திடீரென்று குறவச்சத்தம் கேட்குது. ஆமா, இப்படி சத்தம் என்னடா ஆரவாரமான சத்தமாக இருக்குது. என்னமோ தெரியலன்னு சொல்லி தாரகாசுரனுக்கு பயம் உண்டாயிருக்கு. பயம் உண்டாகி தன்னுடைய பக்கத்திலே இருக்கிற சேவகனாகிய தூதுவரை கூப்பிட்டு, டே சேவக, அது என்னடா ஆரவாரமான குறவச்சத்தம் கேட்குது, அது என்னன்னு போய் பார்த்துட்டு வர. தாரகாசுரனே பயந்து தூதுவனா இருப்பான். தாரகாசுரனே பயந்த பிறகு தூதுவமான என்ன பாடுபடும்? அந்த பாரிட்ட தூதன் போக நேரடியா போய் பார்க்கறது பயப்பட்டு கோட்டை மதில் மேல ஏறி நின்று வெளியிலே இருக்கிற காளிகாதேவி படைய பார்க்கிறான். ஐயா சமுத்திரங்கள மாதிரி வந்து நிதியா பேய்ப்படைகள், லட்சக்கணக்கான பேய்ப்படைகள் பூரப்படைகளை கண்ட உடனே தூதுவன் அப்படியே நடுங்கி கோட்டை மதுரை விட்டு கீழே குதித்து நேரே தாரகாசுரன் ஓடி வர்றான். மகாராஜா மகாராஜா, ஐயோ மகாராஜா, ஆபத்து ஆபத்து, இங்க வந்திருக்கிறியா ஏராளமான படையா கொல்லி வாய்ப்பாக கூட்டி வாழ நிறைய படம் வந்திருக்குது. படையா என்னடா என்ன படம் வந்திருக்கு? ஐயா பூரா பேய்ப்படையா? ஆமா, பேயண்டி படம் இருக்குதா? யாரா கொண்டு வந்திருக்கா? என்னடா பேய்ப்படைகளை கூட்டிக் கொண்டு என்னமோ காளியாதேவின்னு ஒரு பொம்பளை உங்களோட சண்டை போடுறதுக்காக வேண்டி கோட்டைக்கு வெளியில வந்து ஆரவாரமா வந்து நிக்கிறாங்க. பேரு காளிகாதேவியா? ஆலியாதேவியா? நான் ஒரு வீராதி வீர அஜகாயேஸ்வர உத்தந்த கோதண்ட ராஜாதிராஜ ராஜ மார்த்தாண்ட ராஜ பிரபுடைய என்னோடு போர் செய்ய வந்திருப்பது யாரு? பொம்பளை. அவர் யாரு? காளியாவது கூலியாவது வீராதி வீரன் வீரப்பரதாவன் சூராதி சூரன் ஆறாங்கிற மத்திக்கு அதிபதியாக வழங்கக்கூடிய ராட்சத குலத்திலே பிறந்த தாரகாசுரன் ஆகிய என்னை எதிர்த்து ஒரு பொம்பளையா சண்டைக்கு வந்திருக்கிறார். ஆமா மகாராஜா. இந்த மாறியட்டும் பெண்ணோட ஆண்பிள்ளை செய்ய மாட்டேன். சேரகட்டிய பொங்கலையோடு நான் ஒரு வீராதி வீரம் போர் செய்து வென்றாலும் பெருமை இல்லை, தோற்றாலும் பெருமை கிடையாது. இந்த பெண்களோடு நான் போர் செய்ய மாட்டேன். தலைவர்களே, நீங்கள் போய் காளிகாதேவியோடு போராடி கைப்பிடிகளை எல்லாம் கொண்டு அந்த காளிகாதேவியை கைப்பிடியாக பிடித்து என் கோட்டைக்குள்ள கொண்டு வந்து சேருங்க. சரி மகாராஜா, நாங்கெல்லாம் போறோம் மகாராஜா.
என்றதான் உடனே இந்த காரியம் சொல்லுதான் தெரியும். கேட்டு தடகத்தை கூட்டமிட்டோடியே தலகர்த்த படைகள் காளிகாசுரன் சொல்ல கேட்டு காளிகா தேவியை வந்து அப்படியே சுற்றி வளைகிறார்கள். வளைஞ்சிட்டான். அந்த தலகர்த்த படைகளுக்கெல்லாம் தலகர்த்தை வருவேன் வந்து காளிகா தேவியை பார்த்து சொல்றான், ஏய் காளி, யாரா ஏ காளி, யாரோடு போருக்கு வந்திருக்கிறாய் நீ? தாரிகாசுரனோட போர் செய்ய நான் வந்திருக்கிறேன். எங்க தாரிகாசுரனோட போருக்கு வந்திருக்கிறாய் நீ? ஆமாடா. ஏ காளி, நீ எத்தனை இடத்திலேயோ போருக்கு போயிருக்கலாம், எத்தனை வேலையோ நீ கொண்டிருக்கலாம் என்றிருக்கலாம். ஆனா உன்னுடைய ஜம்பம் எங்க தாரிகாசுரன் இடத்துல பலிக்காது. அப்படியா? தாருதன் கோட்டையில் சப்பேரன் செல்லாது, தாருதன் கோட்டையில் சப்பேரன் செல்லாது, போயிட்டு சரிக்கவே மரியாதையா உயிர் மேலாக இருந்த பேர்படைகளையும் நாய்ப்படைகளை எல்லாம் கூட்டிட்டு மரியாதையா உங்க வீட்டுக்கு போயிடு. உன் சம்பவம் வந்து எங்க தாரிகாசுரன் கோட்டையில வலிக்காது. மரியாதையா போகிறியா போக மாட்டியா? நீ தாரிகாசுரன் தகர்த்தனடா, நீ தானடா இந்த வார்த்தையெல்லாம்? நான் தான் தலகர்த்தன். தலகர்த்த படைகளை பார்த்தாயா? ஒவ்வொருமே அடித்து புரண்டுவான், மேல விழுந்தாவான், தெரிஞ்சு என்ன ஆகும்? அதுக்காக வேண்டிய வளர்த்து வச்சிருக்கிறேன். உங்க தாரிகாசுரனை இன்னும் 1/2 மணி நேரத்துக்குள்ள அவன் தலையை அறுத்து நான் அரங்க முடிவு வேண்டாம். அப்படியா? என்று தலையர்த்த படைகள் எல்லாம் காளிகாதேவி சொன்னாரு. காளிகாதேவி போவாள அற்பபதமாகி தலையர்த்த, நீயாவது உங்க படைகளாவது தாரிகாசுரனுடைய தலையை அறுக்காமல் போக மாட்டேன். உடனே வாருங்கோ என்று போக மாட்டேன்னு காளிகாதேவி சொன்ன உடனே தலையர்த்த படைகள் எல்லாம் நெருங்கி காளிகாதேவி சண்டை போட்டானே கூட. எப்படி என்ன போடுறான்? வாய்த்தார விட்டவழி மண்டையிலே கல்கொண்டே தலையர்த்த படைகள் எல்லாம் சுட்டிச்சுட நின்றுகிட்டு கல்லு கட்டிய தூக்கி வீசுறாங்க இல்லையா? காளிகாதேவி கொண்டு வந்திருக்கிற படைகளோ பூதப்படைகள், ஏய்ப்படைகள், அப்புறம் இந்த தலகத்தமார்கள் இருக்காங்களே, அந்த தலகத்தமார்கள் எல்லாம் தாரிகாசுரனுடைய தலகர்த்தங்கள். அவங்க 7வது, அதாவது கல்ல கொண்டு எரியாண்டா 7வது தானே எரிவான். யார் உள்ளவன் சண்டைக்கு போவான். கண்ணு கட்டிய தூக்கி எரியாங்க. தெரியுதா எப்படி? சத்து சித்தியாக படை கோட்டையை ராஜ்யத படைகள் ஒரு வயதுல 2 பேர் இல்ல, 10 லட்சம் ராஜ்யத படைகள் வந்து காளிகாதேவி சுத்தி நிக்குது. சுத்தி நிக்கிற போது முன்னக்கூட்டியே காளிகாதேவி தூது அனுப்பியிருந்தா காளிகாசுரனுக்கு ஒரு பெண்ணை தூது அனுப்புறான். அவ பேர் தான் சித்திரகண்ணி. சித்திரகண்ணி. அந்த சித்திரகண்ணியும் அதே நேரத்தில் ஆகாய மார்க்கமாக வந்து நின்று தலைகர்த்த படைகளை பார்த்து சொல்கிறார். என்ன சொல்றா? ஏய் தலைகர்த்த படைகளே, என்ன நீங்கள் எல்லாம் யாரோடு சண்டைக்கு போறீங்க? அந்த காளிகாதேவியோடு நாங்க தான் சண்டைக்கு போறோம். எங்க அம்மா காளிகாதேவியோட சண்டைக்கு போறீங்க. காளிகாதேவியோடு நீங்க சண்டைக்கு போறீங்கன்னு சொன்ன வெட்டி கொண்டு நீங்கள் எல்லாம் இங்க காளிகாதேவி இடத்துல வெட்டுப்பட்டு நீங்க எல்லாம் சாக போறீங்க. எங்க காளிகாதேவி எவ்வளவு அற்புதமானவள் தெரியுமா? எப்படிப்பட்டவள்? இந்த அண்டத்தை விழுங்கி அந்த
பழத்தையே உருட்டி திரட்டி வாயிலே போட்டு விழுங்க வேண்டும் என்றாலும் எங்க தாரிகாதை நினைச்சா விழுங்கிடுவாடா. யாரும் உங்க தாரிகாதை? எங்க தாரிகாசூரன் சாகாத வரம் பெற்றிருக்கிறான். எந்த சாகாத வரம் பெற்றவனாக இருந்தால் என்ன, உங்க அரசர்களிலே 1000 பேர் தலையை வெட்டி எங்க காளிகாதேவி அண்ணாந்து வாயிலே ஓடுவாடி ஆற அவன் பல்லு ஒரு பல்லு கிடைக்கு போறாங்க உங்க 1000 பேர் தலை. ரொம்ப ஆமா, அப்படியான உங்க காளிகாதேவி இறைச்சிக்கு ரொம்ப வீங்கி போயிருக்கோம். காளிகாதேவியா வர்ற போது ஒன்னையும் விளங்குவா என்னையும் விளங்குவார, எல்லாரையும் விளங்கக்கூடிய சக்தி உள்ளவதாண்டா எங்க காளிகாதேவி. அப்படியா? இல்ல 1000 சொல்றேன். காளிகாதேவி சண்டைக்கு நீங்க போனீங்க, கொண்டாட்டி பிள்ளைகள் எல்லாம் இறந்து நீங்க ராஜவா போக போறீங்க. நாங்க தாரகாசூரம் பேச்சை கட்டு நாங்க சண்டைக்கு போத்தான் போறோம். என்ன ஆனாலும் தெரியலாம். ஏன் ராஜ்யம் போறீங்களே, நீங்க எல்லாம் உயிரோடு வாழ வேண்டும் என்ற எண்ணம் இருந்தால் ஆட்சியர்களாகிய தலைவர்களே மரியாதையா சொல்லுங்கள். உயிரோடு உங்கள் மனைவி மக்களோடு வாழ வேண்டும் என்ற எண்ணம் இருந்தால் நீங்க தப்பி பிழைக்க ஒரே ஒரு வழியாண்டா இருக்கு. என்ன வழி? எங்கள தேவார்களை எல்லாம் பிடிச்சி சிறைச்சாலையில் அடைச்சி வச்சிருக்கிறீங்களே, பிடித்து வைத்த தேவர்களை சிறைச்சாலையில் வைத்திருக்கிற தேவாக்களை நீங்க விட்டுட்டீங்கன்னா மனைவி மக்களோடு இன்னும் கொஞ்ச நாள் நீங்க வாழலாம். மரியாதையா தேவாக்களை நீங்க விடறீங்க. நீங்க எல்லாரும் மாண்டு மடிந்து மண்ணுக்கு தாண்டா இறையா போக போறீங்க. நாங்க மாண்டு மறைந்து மண்ணுக்கரையா போனாலும் கேவாக்கள் நாங்க விடவே மாட்டோம். எங்க காளிகாதேவி எப்படிப்பட்டவா தெரியுமாடா? எப்படிப்பட்டவா? அவ கையிலே வைத்திருக்கிறார் ஒரு பெரிய 2000. 2000 ஒப்பதற்கு 2000 அவ கையில வைத்திருக்கிற 2000 சுமக்க மட்டும் 2000 ஸ்பெஷல் பூதங்கள் நியமிக்கப்பட்டிருக்குதா? அப்படியா? இது தாரகாசூரன் கையில வச்சிருக்கானே ஒரு கதாயுதம். அது மட்டும் இல்லடா, இன்னும் காளிகாதேவி எவ்வளவு மையம் உள்ளவ, எவ்வளவு மையமாய் உள்ளவா? ஏது திரு சூரம் பத்து காளிகாதேவி கையில வச்சிருக்கா ஒரு திரிசூலம். அந்த திரிசூலம் 10 காதவழி நீளம். அப்பா 10 காதவழி. ஆமா, அதான கேட்டேன். அதோடு மட்டுமில்ல, எங்க காளிகாதேவிக்கு தலையில இருக்கிற 5 ஜடை. ஆமா, 5 ஜடை. ஒவ்வொரு ஜடையும் எப்படிப்பட்ட ஜடை தெரியுமாட? எப்படிப்பட்ட அண்டை பற்றின காலியுடைய கொண்டை ஜடை ஒன்று, ஒரு ஜடையில 1000 யானையை கட்டலாம். அப்படிப்பட்ட ஜடை அவளுக்கு 5 ஜடை இருக்குடா. ஒரு சடையில அதாவது எத்தனை யானைங்க? 1000 யானை. 1000 யானையை கட்டலாம். அப்படி ஆனா உங்க காலிற்காலே அவ என்னையே கேட்க மாட்டாளா? சடை உண்டு காரணம் என்ன? பேசுறதா மரியாதையை பேசுறோம். என்ன மரியாதை? என்னடா பேசுகிறாய் நீ? எங்க காளிகாதேவிக்கு பிறவியிலேயே உண்டான ஜடாது. பிறவியிலே உண்டான ஜடையா? நான் நினைச்சுட்டேன் ஒருவேளை என்ன செய்யாம இருந்திருப்பா போலுன்னு. உங்க காளி நீ பெருசா சொல்றீங்க. உங்க காளி எப்படிமா இருப்ப? எப்படி இருப்பா? அவ கட்டச்சியா இருப்பாள். ஒரு காளி கட்டியா இருப்பாளா நெட்டையா இருப்பாளா? கட்டையும் இல்ல நெட்டையும் இல்லடா. கருப்பா இருப்பாளா சிவப்பா இருப்பாளா? கருப்பும் இல்ல அவளுக்கு சிவப்பும் இல்ல. பருமனா இருப்பாளா ஒல்லியா இருப்பாளா? ஏண்டா இப்படி எல்லாம் நீ பேசுற? இல்ல கேட்கல, ஒரு வகைக்கு ஆகுமான்னு பாக்குறேன். அவ பருமனும் இல்ல ஒல்லியும் இல்ல. பருமனும் இல்ல ஒல்லியும் இல்ல, சாதாரணமான பருமன் தான். ஆமா, நெட்டியும் இல்ல கட்டியும் இல்ல, சுமாரான உயரம்.
கருப்பும் இல்ல சிவப்பும் இல்ல, பொது நிறம். அப்ப ரொம்ப பொருத்தமா இருப்பாரு. என்ன பொருத்தம்? உங்க காளிகாதேவி ஒரு வைத்தியம் நல்லா இருப்பா. என்ன வாங்கி? நாங்க அழகான பச்சை பட்டு கட்டி வாங்கி தர்றோம், ஒரு கெச்சத்தையும் வாங்கி தர்றோம், பட்டையும் கட்டி உங்க கெச்சத்தையும் அவ காலில் கட்டி நாங்க எல்லாம் அழகா பாட்டு போடுறோம். நீங்க பாருங்களா உங்க காளி போடுற போது அந்த யுத்தகரமான நேரத்துல இந்த காளிகாதேவி பிள்ளைய பத்திட்டானா நீங்க எல்லாம் என்ன பண்ணுவீங்க? உங்களுக்கு எல்லாம் அவ்வளவு பொறுப்பு என்ன? வயிற்ற பார்த்தா அப்படித்தானே இருக்கு. அவளுடைய வயிற்ற பார்த்து நீங்க எல்லாம் அப்படி பேசுறீங்க. ஏண்டா அதிகமாக பேசாத, ஒன்னும் பேசக்கூடாத, வாயிலடி வாயிலடி பார்த்து கொண்டா இருக்கிறீ. காலத்தீரே அந்த காளியாதேவிக்கு தூது வந்திருக்கிறாளே, அவளை கைப்பிடியா பிடிச்சு கொண்டு வர. ஏன் எதுக்காக கொண்டு வரணும்? ஒரே கடியா கடிக்காம ரத்தத்தை சாப்பிடணும். அவளை கடிச்சு ரத்தத்தை சாப்பிடவா? அந்த கைப்பிடிகளை சண்டைக்கு கூப்பிடுங்க. அப்படியா? சண்டைக்கு வராது போனா பேய்கள் கையில ஒவ்வொரு பந்தத்தை கொடுத்து ஆட்டு பார்க்கண்டா நம்ம. அப்படியா? ஏண்டா இந்த காளியாதேவி வட நம்மளோட சண்டைக்கு வந்திருக்கிறது. வேப்பிலையும் பூக்கூட முதிர் கூட காளிகாதேவி படைகளே கொஞ்சம் வேப்பங்கொலை, ஒரு பூக்குடம், பூக்குடம்னா கும்பகோணம், ஒரு மஞ்சப்பானை இவ்வளவு வச்சுட்டா சரி. காளிகாதேவி படை ஒண்ணுமே செய்யாதுடா. எல்லாரும் அந்த கும்பகோணத்துக்கு ஆடுவேன், வேப்பங்குழியை வச்சுட்டு ஆடுவானீங்க. மஞ்சப்பானை வைத்த உடனே கோவமெல்லாம் பேய்புறைக்கு தீர்ந்து போகுண்டா. இந்த பேய்புறையை நம்மள வெட்ட போகுது என்ன பேசணும் பாருங்க. இந்த வெட்டு குத்து என்கிற சத்தம் கோட்டைக்குள்ள இருக்கிற தாரிகாசுரன் காதல கேட்டது. என்னையா ஏண்டா யாருடா வெட்ட போறீங்க? காளியா ஏவி கொண்டு வந்திருக்காளே பூதப்பட பேய்ப்படையை, அந்த பேய்ப்படைகளை நாங்க வெட்ட போறோம். இந்த பேய்ப்படைகளை நீங்க வெட்ட போறீங்க? ஆமா. நீங்க வெட்டவும் வேண்டாம், குத்தவும் வேண்டாம், அடிக்கவும் வேண்டாம், மிதிக்கவும் வேண்டாம்டா. என்ன செய்யறது? ஏண்டா வந்திருக்கிறது காளியாதேவி தானே. ஆமா. இந்த காளியாதேவி கோபத்தை தணிக்கிறதுக்கு ஒரே ஒரு வழி இருக்கு. என்ன வழி? அம்மையுடைய கோபத்தை ஒரு ஆட்டுக்குட்டி அந்த காளியாதேவி கோபத்தை இருக்கணும்னு ஒரு ஆட்டுக்குட்டியை கொண்டு காளியாதேவி முன்னாடி இருக்கு ஒரே கட்டா துண்டா வெட்டி போட்டா சரி. காளியாதேவி கோபம் எல்லாம் பஞ்சா பறந்து போயிடும். அவ்வளவுதான்டா. இதுக்கேண்டா வெஞ்சண்ட பொண்ணு. அதான் இது நமக்குள்ள வர சண்டை வேண்டாம்டா. அம்மையுடைய கோபத்தை ஒரு ஆட்டுக்குட்டி தீர்க்கும். ஆமா. அகிலாண்ட நாயகி, பிரம்மாண்ட நாயகி, ஆதி பராசக்தியாகிய உலக மாதா. அந்த அம்பாளுக்கு கோபம் உண்டாயிட்டா ஒரு ஆட்டுக்குட்டியை வெட்டணும்னு தீர்ந்து போவோம். ஆமா, அப்படித்தான் வெட்டுறாங்க. அது எந்த ஆட்டுக்குட்டி? வெள்ளாட்ட குட்டி. அப்படித்தான் வெட்டாங்க. செம்பியாட்ட குட்டி. இந்த ஆட்டுக்குட்டியை வெட்டணும்னா அந்த கோபம் எல்லாம் தீர்ந்துராது. அப்படியான கோபம் எப்படித்தான் தீரும்? துள்ளு மறிய மனதை பறி கொடுத்து காளியாதேவிக்கு எந்த ஆட்டுக்குட்டியை வலிவிடணும்? இந்த ஆட்டுக்குட்டி. மனிதனுடைய மனம் ஒரு ஆட்டுக்குட்டியை போல மாதிரி. மனிதனுடைய மனம் ஒரு ஆட்டுக்குட்டியை ஒரு இடத்துல விட்டா சும்மா நிக்குமா? அது இங்க இருந்து அங்க ஓடும். இதுல விட்டா சோர்ல குதிக்கும், சோர்ல விட்டா கீழே குதிக்கும், கீழே விட்டா பெஞ்சுக்கு வரும். ஓடுங்க, துள்ளி துள்ளி ஓடி சாடி அலையும். ஆட்டுக்குட்டி ஒரு இடத்துல நிக்காது. மனுஷனுடைய மனமும் ஒரு இடத்துல நிக்காது. இங்க இருந்தாப்புல இருக்கு, சுரண்டைக்கு போயிடும். சுரண்டையில் இருந்தாப்புல இருக்கும், தென்காசி போயிடும். தென்காசியில் இருந்தாப்புல இருக்கும், செங்கோட்டை போயிடும். மனம் அப்படித்தான் போவோம். அப்படிப்பட்ட மனம் வந்து ஒரு ஆட்டுக்குட்டி மாதிரி ஒரு இடத்துல நிலையா நிக்காது. காளியாதேவிக்கு பலியிட வேண்டிய ஆட்டுக்குட்டி நம்முடைய மனம் என்ற ஆட்டுக்குட்டியை காளியாதேவி முன்னாலே வைத்திருக்கிறோமே பலிப்பீடம். பலிப்பீடம் ஒண்ணு இருக்கு இல்லையா? அதுல கொண்டு நம்ம மனதை பலி செய்யணும். நம்ம மனதை கொண்டு பலியிட்டா காளியாதேவி கோபம் எல்லாம் தணிஞ்சு போயிடும். வேற உலக மகா சக்தியாகி அவளுக்கு கொண்டு இந்த ஆட்டுக்குட்டியை தனியா எடுத்துட்டா அவன் தீருமா தீர வைக்க முடியுமா? அப்படி முடியாதோ? என்னையா நீங்க வேதாந்தம் போயிருங்க. அந்த காலங்கள்ல அம்மன் கோயில் கூட சாமி கோயில் கூடன்னா அந்த நாயகரை வச்சு அதை பொங்கி பொறிச்சு அதை இந்த தொழிலாளி எதுக்கு போடுவாங்க? அதாவது
வெள்ளிக்காரங்க மேலக்காரங்களுக்கு எல்லாம் தருவாங்க. அங்க வச்சு வெட்டி போடுறதே வீட்டுல வச்சு வெட்டி போட்டானவன். வீட்டுல வச்சு வெட்டி போட்டா அது அவ்வளவு நல்லா இருக்காதுல்ல. இது ஒரு நல்ல ஒரு அதாவது திருப்தியா இருக்கும். சரி, அந்த திருப்திக்காக வேண்டி வந்த தொழிலாளிகளுக்கெல்லாம் சாப்பாடு போடுவாங்க. அது ஒரு கொலை கொடுத்த மாதிரி ஒரு ரொம்ப ஆனந்தமா இருக்கும். அது உங்க அப்பா காலங்கள்ல உங்க பேரமூட்ட காலங்கள்ல அப்படித்தான் நடந்தது. சரி, நாங்கெல்லாம் அப்படித்தான் சாப்பிட்டு ஆட்கள். இப்ப நீங்க சொல்றீங்க கிடா வெட்டக்கூடாது, நம்ம மனம்ங்கிற மனதை பலி கொடுக்கணும்னு நீ சொல்றீங்க. எவனாவது அப்படி பலி கொடுப்பானா? என் மனதை பலி கொடுத்து எல்லாரும் சாமி கும்பிடலையே. எவையா கும்பிட போறான் இந்த காலங்கள்ல? ராமசாமி கோயில யாரையா இருந்து கொண்டு விட்டுறாங்க. என்ன ராமம் இந்த வருடம் மழை பெய்யாதுக்கு காரணம் ராஜா ஜெயந்தி கிராவட்ட சொல்லி வெட்ட மாட்டேன்ட்டானுங்க. கிராவட்ட வாய்ப்பையில நிறுத்தினா மழை போச்சு. இன்னும் சில பேர் பேசுவாங்க, வரிசைக்கு லாரிக்கு பொங்கல் வைக்காமலே மழை பெய்யவில்லை என்பார். ஆமா, வந்த கொடு நோயறிந்து அமிதமியாமல் இம்மனிதன் இறந்தார் என்பார். ஆமா, சில பேர் இயற்கையிலேயே அவன் சாக வேண்டிய காலம் வர்ற போது செத்துதான் ஆகும். அது எத்தனை வயசுங்கிற கணக்கு கிடையாது. எந்த நேரமும் அவருக்கு விதி முடிஞ்ச கூட செத்தான் ஆகும். அப்படியே அவன் விதி முடிஞ்சுதான் செத்துருப்பான். சில பேர் வெளியே பேசுவாங்க, பையன் எப்படி பையன், அழகான பையன்டா, ஏன் 5 பேர் அடிச்சாலும் சாவான சாக மாட்டான். அவன் இப்ப செத்துட்டானே காரணம் என்ன? அவனை கவனிக்க ஆள் இல்ல, கவனிக்க ஆள் இல்லாம செத்துதான் சொல்லுவாங்க. வந்த கொடு நோயறிந்து அமிதம் செய்யாமல் இம்மனிதனை இறந்தார் என்பார். சரிவர செய்தொழில் முயற்சி இல்லாமலே தன் குடி இழைத்தது என்பார். அவன் கஷ்டப்படுறான ஏன் தெரியுமா? என்ன அவன் தொழிலை ஒழுங்கா செய்தான்னா இந்த கஷ்டப்படணுமா? அவன் ஒழுங்கா அவன் கஷ்டப்பட வேண்டிய விதி வரும்போதுதான் தொழிலை சரியா செய்திருக்க மாட்டான். இயற்கை அவன் விதியா தான் இருக்கும். உலகத்துல ஏதாவது சொல்லுவாங்க, அவன் சரியா தொழில் செய்யல, அதனால அவன் கஷ்டப்படுறான். அதான் அவனுக்கு நல்ல தசை வியாழ தசை இருக்கிற போது நல்ல மாதிரி அவனுக்கு நடந்துட்டு தான் இருக்கும். அப்புறம் அது சரி செய்ய வரும்போது அவன் தொழில் செய்வானா? செய்யவே மாட்டான். ஆனாலும் அப்படி எல்லாம் பேரத்தான் செய்வாங்க. தந்திரமையாலும் சொன்னபடி தப்பாம சபதத்தை முடித்திருந்தார். ஒருவனவன் எதிராளி போனவின் பதிகரக யோகவன் சுற்றதென்பார். வாத்தியாயிருக்கிறவில்லை ஆகையாலே மகருக்கு உயர்கல்வி இல்லை என்பார். பையன் 1 நம்பர் முட்டாளதான் இருப்பான் முதலுங்க. ஆமா, வாத்தியாரி எவ்வளவோ சொல்லி கொடுத்து பாப்பாரு, அவன் மண்டைக்கு மூளைக்கு ஏறாது. ஏறாது, இவன் மூளைக்கு ஏறாது. வாத்தியார் என்ன செய்வாரு? அந்த பையனை பற்றி தாப்புன்னு சொல்லுவாரு, என் பையன் படிப்புல கட்டிக்கிறேன், என் பையன் எவ்வளவு விசேஷமான பையன், வீட்டுல வந்தா எந்த நேரமும் புஸ்தமும் கையுமா இருக்கிறேன், நல்லா படிக்கிறான் பாத்துடுங்க. இந்த வாத்தியா சரியில்லை, அதனால என் பையன் முட்டாளா போயிட்டான், பாஸ் ஆகல. அவன் படிக்க வேண்டிய விதி அவன் தலையெழுத்து அவ்வளவு இருக்கும். அதுக்கு வாத்தியார் என்ன செய்வாரு? அதான் சரிவராதாவது தந்திரமையாலேயும் சொன்னபடி தப்பாமல் சபதத்தை முடித்து என்பார். வாத்தியாயத்திலே ஆகையாலே மகருக்கு உயர்கல்வி இல்லை என்பார். சரி, இவையெல்லாம் ஈசன் செய்கை என்று அறியாமல் தரணியில் மயங்குவார்கள். அருமையாவும் அருணகிரி ஈசர்வார் உரையுடைய தாயுனா முகையம்மையே தலைன்னு சொல்லுகிறது. சரிப்பா, அப்படி காளியாரி முன்னர உண்டு ஆட்டுக்குட்டியை வெட்டிட்டா போல கோபம் தீராது, கோபம் தீர. ஆமா, காளிராஜன் சொல்றேன், ஏ ராட்சதரே, இந்த அம்மையுடைய கோபத்தை ஒரு ஆட்டுக்குட்டி, அம்மையுடைய கோபத்தை ஒரு ஆட்டுக்குட்டி ஆட்டுக்குட்டி கொண்டு விட்டு காளிராஜன் கோபம் தீர்ந்து போகும். சரி, அதுக்கு கோபம் வந்தால் அந்த ஆட்டுக்குட்டி நமக்கு கிடைக்காது போன அதுவும் நமக்கு இல்லை, ஆனால் பொங்கல் போல நமக்கு இல்லை, பொங்கல் போல ஆட்டுக்குட்டி போய் வெட்ட வழி இல்லாட்டா என்ன ஒரு பொங்கல் பானையை கொண்டு வைங்க, காளிகாதேவி கோபம் எல்லாம் பொங்கி தடிஞ்சு போயிடும். சரி, பொங்க பானை வைத்தாலும் அதுக்கு மேல கோபம் வந்துட்டா என்ன செய்யறது? எங்க வர்மமாக சிவனும் காளிகாதேவியா வந்திருக்கிறாங்க தவிர இங்க சிவபெருமானும் பிரம்மதேவனும் மகாவிஷ்ணுமா வந்திருக்கிறாங்க. அவங்க வரவே இல்லையே. இது சாதாரண காளிகாதேவி தானே. ராட்சதர்கள் விடாதீர்கள் என்று வாழ்த்துவதே பேய்ப்படையிலே ராட்சத படைகளை யாவி விட்டுட்டாங்க. ஏன் தாரிகாசுரன் அந்த கொஞ்சம் படைகளா வருது. யாரு திரளியில் 2 லட்சம்
புதுவிற்பனை படையில 3 லட்சம், சேனித்திரையில 10 லட்சம், இப்படி லட்சலட்சமாக ஏவி விட்டான். ஏராளமான படைகளை ஏவி விட்டான் பாருங்க. அந்த படைகள் போனதுக்கு அப்புறம் என்ன ஆனாங்க? அதாவது காளியாதேவி படைகளும் காளியாருடைய படைகளும் பேய்ப்படைகளும் ராட்சத படைகளும் கடுமையான யுத்தம். அந்த யுத்தத்திலே பேய்ப்படைகள் இடத்துல ராட்சத படைகள் அடிபட்டு அதிகமான பேர் சாகுறாங்க. சில பேர் காலிருந்து கையிருந்து மெய்யிருந்து உடலிருந்து அப்படியே குடலிருந்து சாகுறான். என் பொண்டாட்டி பிள்ளைங்கிறான் அந்த இடத்துல ராட்சத படைகள் ஓடுறாங்க. ரத்த வடுவோடு சுத்த வீரரோடு சுத்த வீரரோடு கைக்குட்டி மறிக்குதா அடிமாண்டு போகிறாங்க. அதே மாதிரி பயந்து ஓடுறாங்க. ஓடுகிற போது காளியாதேவி விட்டாள சிந்தி ஓடி போன குடரவே காளியாதேவி திரு தேரை நடத்தி வருகிறார். தேர் நடத்தி கொண்டு ராஜ்ய படைகளை விரட்டி வருகிற போது அகோரமாகவே போகிற போது கோபமாய் காளியும் படைகள் செத்து கொண்டே இருக்கு. அதே மாதிரி ராஜ்யத்தில் ஓடி போய் காளிதாசன் கிட்ட போய் சொல்றாங்க, மகாராஜா நம்ம படைகள் எல்லாம் அழிந்து நாசமா போச்சு. மகாராஜா நாம கொண்டு போன படைகள் எல்லாம் அழிந்து நாசமா போயிட்டு வையா. அந்த காளியாதேவி பூதப்படைகள் பேய்ப்படைகள் எல்லாம் நம்ம படைகளை அத்தனை பேர்களையும் கொண்டுட்டாங்க. எல்லா படையிலும் இறந்து போச்சா? ஆமா. இந்த காளிதாசன் தனக்கு முக்கியமாக இருக்கக்கூடிய மூலபல படையை ஏறி விட்டான். மூலபலப்படை மூலபலப்படைனா அதான் முக்கியமான படை. அது ஏறி விட்டா காளியாதேவி படைக்கும் மூலபல படைக்கும் கடுமையான சண்டை. இப்ப நம்ம ஊருக்குள்ள ஒரு சண்டை வந்துட்டா, ஒரு கலவரம் வந்துட்டா முதல்ல வருவாங்க. நம்ம ஊர்ல போலீஸார் இருந்தா ஒரு 12 பேர் இருப்பாங்க. அந்த போலீஸார் வருவாங்க. அப்புறம் அவங்களையும் மீறிட்டு பாளையங்கோட்டையில இருந்து ரிசர்வ் வரும், மத்திய போலீஸ் வரும். மத்திய போலீஸ் அப்புறம் அவங்களையும் மீறிட்டுனா என்ன செய்யறது? ராணுவம். அதையும் மீறிட்டா மலபார்காரம் வந்துருவான். டப்பு டப்புன்னு போட்டு சுட்டு மாத்திடுவான். அதையும் மீறிட்டா அங்க மூலபல படைகள் வச்சுட்டாங்க. தெரியாதுன்னா சொல்லி சொல்லுங்களேன். இப்படி மூலபல படைகளை ஏவிட்டா பாருங்க. ராஜ்ய படைகளுக்கும் பேய்ப்படைகளுக்கும் கடுமையான யுத்தம். எந்த யுத்தம் நடந்தாலும் காளியாதேவியுடைய பேய்ப்படைகளை தாக்கு பிடிக்க முடியல. மூலபல படைகள் எல்லாம் சாகு. அநீமே தட்டி ஓடுறது ஆயுதம் போட்டு அரகரா கொண்டாலும் கொண்டு போடும். கையில் இருக்கிற ஆயுதங்கள் துறை போட்டு விபூதி பட்ட போட்டு அழக உடம்பெல்லாம் விபூதியை பூசி ஏராளமான உபயோகிகளை பூசிக்கிட்டு உத்ராஜ மாலைகளை கழுத்துல போட்டுக்கிட்டு சண்டைக்கு வந்தவெல்லாம் சண்டைக்கு வராத மாதிரி நடிக்கிறான். நம பார்வதி நாடுடைய சிவனே போற்றி, ஆட்டவர் இறைவா போற்றி, முருகனுக்கு என்று பஜனை பாடிட்டு வர்றேன். ராம ராம ராமா என்று நாமம் சொல்லி பாடுவோம். ராம ராம வென்றி நாமம் சொல்லி பாடுவோம். அவிலே வராது போத நல்லோடு சேருவோம். வராது போத நல்லோடு சேருவோம். விட்டு விட்டு
பாடிட்டு வர்றான் நீங்க. சரி, பஜனை பாட்டு பாடுறான். பேய்ப்பறைகள் விடுமா? அதானே அந்த பஜனை பாடிட்டு வர்றான் பாருங்க. அவங்கிட்ட போய் ஏய் பஜனை வடாங்க என்னையா வடாங்க என்னப்பா என்னடா பஜனை பாடுற? நாங்க உள்ளத சொல்றா நீ. ஏன்னா நீ சண்டைக்கு வந்தவனா? நீ கோயிலுக்கு பஜனை பாட வந்தவனா? சண்டைக்கு வரவே இல்ல. சண்டைக்கு வராதவங்க இங்கே வந்த நீ. நாங்க பஜனைக்காரர்கள். பஜனை பாடுறது கோயிலுக்குள்ள போயிருக்கணும். இந்த கூட்டத்துக்குள்ள உனக்கு என்ன வேலை? மரியாதையா உண்மையை சொல்லு, இல்லாட்டா வயிற்று நிறைய இருக்கிற குடலை பூரா உரிமை எடுத்துருவேன். ஐயோ நான் உள்ள சொல்றேன். உள்ள சொல்றேன் கொண்டாட்டி பிள்ளைக்காரன். நாங்க சண்டைக்கு வந்தாலும் சண்டைக்கு வந்தாலும் தானே. ஆமா. ஏன்டா இப்படி ஏமாத்துறேன்? போடுறா 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 போடுது வாங்கிட்டு போறாங்க. நிறைய பேருக்கு குத்துகிற பரிசுகளை கூடைகளை அமைச்சுக்கிட்டு ஐயா நாங்கெல்லாம் சண்டைக்கு வரல, நாங்கெல்லாம் குளை வெட்ட போறோம். குளை வெட்டுறதுக்கு போறோம் ஐயா. நாங்கெல்லாம் ஒரு 5-6 பேர் குளை வெட்ட போறோம். இன்னும் அப்படி ஏமாத்திட்டு போறாங்க. ஏமாத்துறோம். இன்னும் நிறைய பேர் ஈட்டிகளை கடப்பாற மாதிரி வச்சுக்கிட்டு நாங்கெல்லாம் சாய வேர் பிடுங்க போறோம். சாய வேர்னா நன்னாரி வேர் பிடுங்க போறோம். நன்னாரி வேறா சாய வேறு? அது நன்னாரி வேரும் பிடிங்கி கொண்டு விற்கலாம் பாருங்க. ஆமா ஆமா. இப்படி போறானே. இப்படி மூலபலப்படைகள் எல்லாம் சிதைந்த உடனே பார்த்தான் தாரிகாசுரன். இனிமேல் இந்த காளிகாதேவியை நாமளும் உணர்த்த முடியும் என்று தாரிகாசுரன் ஒரு மாயை உண்டாக்கிட்டான். என்ன மாயை? அட்டையும் தேனும் அரணை பாம்பாக விசஜந்துக்களா வடிவத்தை கொண்டுட்டான். அட்டை தேடு அரணை பாம்பு பூரா புள்ளி வந்து சேரா ஓலைப்புழு கலந்த தேனி குளவி நட்டுவக்காரி இப்படிப்பட்ட விஜயந்துக்களா வடிவத்தை கொண்டு பேய்ப்படைகளுக்குள்ள பூந்து பேய்ப்படைகளை கடிக்குது, பேய்ப்படைகளை கொட்டுது. இப்படி ஒவ்வொரு அநியாயங்களை செய்து பார்த்தால் காளிகாதேவி. இந்த விஜயந்துக்களோட சும்மா போராட முடியாது என்று காளிகாதேவி தனக்கு இருக்கிற 2 கால்களோடு மீண்டும் 2 பொய்க்கால்களை உண்டாக்கினார். அதாவது 2வது பொய்க்கால் உண்டாக்கினார். 2 பொய்க்கால்களை உண்டாக்கி அந்த பொய்க்கால்களை ஊன்றிக்கொண்டு அப்படியே தித்தித்தா என்று திரு நடனம் செய்தாய். நடனமாடவும் அந்த ஜீவராஜிகள் விசஜந்துகள் செத்து போச்சு. உடனே காளிகாதேவி மாயாஜாலம் கொண்டு ஒரு தேர் வேறையா வென்று காளிகாதேவி எதிர்த்தான். எதிர்த்த உடனே காளிகாதேவி அவரை கொல்வதற்காக போகிற போது உடனே காளிகாதேவி எதிர்த்தான். எருமை கீடாவாக எதிர்த்தான். பெரிய எருமைக்கிடாவாகவே வடிவத்தை கொண்டு காளிகாசூரே கொம்பாரே பேய்களை குச்சி தூரத்தே கொம்பாரே பேய்களை குத்தி விரட்டுது. ஆனா எருமைக்கிடாவாக வடிவத்தை எடுத்த வர்ற போது பார்த்தால் காளிகாதேவி இந்த எருமை கீடாவோடு உரிமை பாராட்டு உரிமை பாராட்டு எதிர்க்கப்படாது எருமைக்கிடாவோடு 2 கையினாலே இருக்கக்கூடாது முடியாது என்று காளிகாதேவி எழுதினார். அருமையாய் 3 திருமுகம் கொண்டு அருமையா 3 திருமுகம் கொண்டு 6 கரத்தோடு அவரோடு எதிர்த்தார். 3 முகம் 6 கரம் கொண்டாள் காளிகாதேவி. எருமக்கிடா பாய்ந்து வருகிற போது எருமக்கிடா 2 கொம்புகளையும் காளிகாதேவி ஒரே பிடியா பிடித்தாள். பிடித்த பிடியோடு காளிகாதேவி ஒரு குதியாகவே குதித்து எருமக்கிடா முதுகில உட்கார்ந்துக்கிட்டான். போய் உட்கார்ந்தாள். எருமக்கிடா காளிகாதேவியை கொண்டுட்டு ஓடுது. அப்படி என்னம்மை எருமக்கிடாவே கிடாவா மேல உட்கார்ந்துதான் காளிகாதேவியை கொண்டு ஓடுது பாருங்க. இது முந்தி எருமாடா வந்துட்டு போறா
என்னவா எல்லாம் மாமா ஒருவேளை இருந்தாலும் இருக்குமா? சரி ஆனா காளியாதேவி சுமர்ந்தாளா? முதுகில இருந்த காளியா தேவி ஒரு காலை தூக்கி எருமக்கடா கொம்புக்கு நடு மண்டையில வாங்கிட்டு ஒரு மிதி 2 கொம்புக்கு நடு மண்டையில் மிதித்தார். சரி அந்த 2 கொம்புக்கு நடு மண்டையில ஒரு குவாலிக்கா மாதிரி இருக்கு பாத்துருங்க. அப்படியா? ஒரு அந்த குவாலிக்கா மாதிரி இருக்குமே. மாரடிக்கிற இடத்துல பாத்தீங்களா? நான் மாரடிக்கிற இடத்துக்கு போறோம் பழக்கம் இல்ல. நான் வடையேரி சந்தையில பாத்தீங்க. வடையேரி சந்தையில அங்க மாரடிக்காங்களா? அதே இப்ப கொஞ்சம் மாட அடிக்கணும். அதாவது ஒரு உலகையை கொண்டு அந்த நடு மண்டைக்கு இடையில அந்த குவாலிக்கா மாதிரி இருக்குமே திரண்டிட்டு அதுல போட்டா தெரியும் உடனே. அவ்வளவுதான் லேசா ஒரு பொறுப்புள்ள இடம் தான். லேசா பட்டாலும் போதும் அப்படியே செத்தே போகும். சரி அப்படிப்பட்ட இடத்திலே காளியா தேவி ஓய்ந்து மிதித்தால் எருமக்கிடாவாக இருந்த எருமக்கிடா அப்படியே இறந்து கிடந்து எருமக்கிடா இறந்து போச்சுன்னு நினைச்சா காளியா இருந்தானே அவன் மாயாஜாலத்தினாலே மறைஞ்சிட்டான். மாயமா போறான். எங்கடா போறானோ ஒண்ணும் தெரியலையே என்று சொல்லி பார்க்கலாம் போது அங்க ஒரு தேருக்கு மேல உட்கார்ந்து இருக்கிறான். இதனாடா எருமக்கிடாவாக வந்து என் பேய்ப்பிடிகளை எல்லாம் கொண்டு செய்யடா கழுத்த போய் பிடிச்சி அவரை கொல்லணும்னு நினைச்சா அதுக்குள்ள பாவி மறைஞ்சிட்டான். அதுக்குள்ள மறைஞ்சிட்டான். ஆமா மறைந்து எங்கடா போவா இனி என்று சொல்ல மாயமா மறைஞ்சிட்டேன் சொல்லி மறைக்கிற போது மீண்டும் காரிகா சொல்லி அடுத்தாப்புல ஒரு தேர்தல் வந்து சொன்னான். காரிகா தேவி ஒரே பாய்ச்சலாகவே பாய்ந்து காரிகாசுடைய குடுமையை போய் கையில பிடிச்சிட்டா. அயோக்கிய பழைய நீதானடா இருக்கிற படைகளை எல்லாம் கொண்டவன் தேவாலயத்தில் சிறையில் வைக்கிறோம் நீதானடா என்று கையிலே பிடித்த தலையை வைத்திருந்தால் மனுவாயுதம் மனுவாயுதத்தை கொண்டு தலையை ஒரே வெட்டு குண்ட வெட்டி இவ்வளவு அதிகாரம் தலையை கையில தூக்கிட்டான். 4000 ரூபாய் சரி யாரும் ஆட்களே இல்லையே. தாரகாசுரனுடைய தலையை வெட்டினால் வெட்டவும் தலையை அருந்து கையெடுத்தாய். தாரகாசுரனுடைய உடம்பு கீழே விழுந்து துடிக்குது. ஆமா கீழே உடம்பு துடிக்கவே உடம்பு துடிக்கவே விட்டு மண்டுகிறாயே ரத்தங்கள்லாம் சமுத்திரத்துல போய் சேரும். தண்ணிக்குள்ள பெரிய ஓடுது. தண்ணீர்ல போன ரத்தம் போக இன்னும் சமுத்திர கரையில ஏராளமா ரத்தம் விழுந்து அது அப்படி கட்டியா உறைஞ்சு போய் கிடக்குது. ஆமா உறைந்த ரத்தத்தை காளியா தேவி சும்மா விட்டாரா? என்ன செய்தால் இவரை கொண்டதற்கு ஏதாவது ஒரு அடையாள சின்னம் வேணுமே என்று சூழப்பாரத்தின் ரத்தத்தை வாரி காளியா தேவிக்கு ஒரு வண்டி ஒண்ணு உண்டு. டயர் வண்டியா? டயர் வண்டியா சக்கரா வண்டியா? அந்த வண்டிக்கு பேரு சூழ் வண்டின்னு பேரு. அங்க எப்போதும் அந்த சூழ் வண்டி அங்க நிக்கும். எதையாவது உற்பத்தி பண்ணணும்னா அந்த வண்டியில உற்பத்தி பண்ணிடுவாங்க. இந்த ரத்தம் உறைஞ்சிருக்கிற ரத்தத்தை பூரா அவன் அள்ளி காளியா தேவி அந்த சூழ் வண்டியில ஏத்தினாள். வண்டியில் 2 ரூபாய் வந்து பிறத்தாரி வண்டி முறையும் ரத்தமெல்லாம் உருண்டு திரண்டு மரமாவி வந்து சேர்ந்தாயா வண்டிமலைய சாமி. வண்டிமலை சாமி பாத்திருக்கீங்களா? ஆமா நம்ம சாத்தாங்குளத்துல சண்டியில இருக்காதானே? நம்ம பாவூர் சத்திரத்திலயும் இருக்குன்னு சொல்லுவாங்க. நான் பார்த்தது இல்ல. சரி மற்ற நம்ம பார்த்தது சாத்தாங்குளத்துல இருக்குல்ல பெரிய வண்டிமலைய அப்படியே வண்டிமலைய வந்து மரம் போல வந்து வந்துட்டான். ஆமா பிறந்த வண்டிமலையும் காளிகா தேவியை உனக்கு அம்மா என்னடா உனக்கு என்ன பிறகு செய்துட்டீங்களே? ஆமா நான் ஒரு ஆம்பளை எனக்கு ஜோடிக்கு பொருத்தமான பொம்பளை இந்த நாட்டுல இருக்கிறாள? இந்த நாட்டுல இல்லவே இல்ல. எனக்கு ஜோடிக்கு பொருத்தமா நாட்டுல வேற பொம்பளை இல்ல. ஆமா எனக்கு ஜோடிக்கு பொருத்தமா ஒரு பொம்பளை வேணும்னா ஆமா இன்னும் கொஞ்சம் ரத்தம் இருந்தது. அதையும் வண்டியில ஏற்றினா அதுவும் 2 இவருக்கு ஜோடிக்கு பொருத்தமா வண்டிமலைக்கு வந்து பிறந்தாள். வண்டிமலையின் வண்டிமலைக்கு பிறந்தார்கள். 2 பேர்களையும் காளியா தேவி தன்னோடு கூட்டிக் கொண்டு தாரகாசுரனாரிய சிறையிலே அடைக்கப்பட்ட தேவாட்களை எல்லாம் சிறை மீட்டு அந்த தெய்வார்கள் தன் சிறையை மீட்டு தேவாட்களை எல்லாம் சிறையை மீட்டுக் கொண்டு அடியாத சேனையோடு அம்மன் படை மீண்டு தலைகள்
பூதப்படைகள் வண்டி மலையில் வண்டி மலைச்சு வியாபாரத்தை எல்லாம் கூட்டிக் கொண்டு காளியா தேவி ஆறாங்கடலை கடந்து ஆரபாரமாக சூலிகப்பாடி திருவத்தகாரி படையுடனே படைகளை எல்லாம் கூட்டிக் கொண்டு தாரகாசுரனை அழித்து ஆரவார கருவிதமாக 32 விதமான மேலதாளத்தோடு வந்து கொண்டிருக்கிறார். இந்த அம்பாள் வரக்கூடிய கோலாகலம் மேலதாள வாத்தியங்கள்லாம் யாருக்கு கிடைச்சது? முத்தாரம்மனுடைய ஆதரவினாலே முப்புரக்கோட்டையிலே இருக்கிறார்களே முப்புராதிகள். அந்த முப்புராதிகள் காதிலே கேட்டது நீல ஆதிக்கம் குமரன் காதிலே கேட்டான். உடனே அவர்கள் காளியாதேவிக்கு எதிராகவே வந்து அம்மா தாயே ஆதி பராசக்தியாகி காளியாதேவி அம்மா நீங்க தாரகாசுரனை கொண்டு வர்றீங்களே ஏகமாக இருக்கின்ற காளியாதேவி எங்க அம்மா முத்தாரம்மன் கோட்டைக்கு நீங்களும் வாங்கம்மா, நீங்களும் வந்து உட்கார்ந்துட்டீங்கன்னா எங்களுக்கு வாழ்வு நல்ல வளம் பெறுவதற்கு நல்ல வாய்ப்பா இருக்கும் பாருங்க என்று சொல்லி காளியாதேவி கும்பிட்டான். காளியாதேவி பூதப்பட கைப்படையோடு முப்புராதிகள் கூப்பிட்ட உடனே முப்புராதிகள் முன்னேறே வந்து வேறே தாயாகிய முத்தாரம்மன் இருக்கக்கூடிய முப்புர கோட்டையிலே திரிபுரக்கோட்டை முச்சந்தி வீதியிலோ காளியாதேவி முப்புர கோட்டையிலே முத்தாரம்மன் இருக்கக்கூடிய கோட்டையிலே வந்து வடக்கு முகமாகவே தாயாகிய காளியாதேவியும் முத்தாரம்மனோடு வந்து சேர்ந்தார். அம்பாள் வந்திருக்கிற போது பார்த்த முப்புராதி நம்முடைய தாயாகிய காளியாதேவி தாரகாசுரனோடு சண்டை செய்து மிகுந்த களைப்போடு வந்திருக்கிறார்கள். இந்த அம்பாளுக்கு அபிஷேகம் செய்ய வேண்டும். ஏன் அழைக்கிறீங்களே நீங்க 3 பேரும் போய் ஆளுக்கு ஒரு குடம் தண்ணீர் கொண்டு வாங்க, நம்ம அம்மா காளியாதேவி அபிஷேகம் பண்ணணும். தாரகாசுரனோடு சண்டை போட்டு அம்மனுக்கு அபிஷேகம் செய்யணுமா? ஆமா வேற கொண்டு வர்றோம். என்ன அரைக்கி பெண்கள் 3 பேர்களை ஆளுக்கு ஒரு குடம் தண்ணீர் எடுத்து வாங்கன்னு அனுப்புனா அவங்க 3 பேர்களும் அழகான சுனையில போய் சுனையில அழகா நீராடி
3 குடம் தண்ணீரையும் போது கரையில வச்சுட்டு அழகா நீராடிட்டு குடத்தை எடுத்து அப்படியே அழகா சுமையாடி நீராடி காயாபலமா வைத்து விளையாடி அவர்கள் 3 பேர்களும் குடத்தை எடுத்து இடுப்பிலே வைத்து சுனையை விட்டு கரையேறி தண்ணீரை கொண்டு வரணும்னு வரும்போது அந்த சுனையிலே ஒரு அதிசயத்தை கண்டார்கள். என்னையா அதிசயம்? சுனையில ஏராளமா தாமரை கொடிகள் பறந்திருக்குது. அந்த தாமரை கொடியில ஒரு இலையில 3 சொட்டு தண்ணீர் அப்படியே நிக்குது. தாமரை இலையில அப்படியே தேங்கி நிக்குது. தாமரை இலையிலே தண்ணீர் இருந்தா எப்படியா இருக்கும்? அந்த தாமரை இலைக்கும் தண்ணீருக்கும் சொந்தம் இல்லாதபடி அப்படியே உருண்டுகிட்டே நிக்கும். தாமரை இலையில ஒரு சொட்டு தண்ணீர் வச்சு அப்படி முத்து மாதிரி நிக்கும். மற்ற மாதிரி தண்ணீர் அப்படி விரிஞ்சிட்டு ஓடிடாது. முத்து மாதிரி நிக்கும் பாருங்க. அப்படி தாமரை இலையில 3 சொட்டு தண்ணீர் அப்படி முத்து மாதிரி பிரகாசிட்டு நிக்கும். இவன் தண்ணி எடுத்துட்டு வந்தவா பேனாம போகல. ஏண்டி இந்த தாமரை இலையில இருக்கிற தண்ணீர் என்ன அழகா இருக்கு, ரொம்ப அழகா இருக்கம்மா. பார்ப்பதற்கே இவ்வளவு அழகா இருந்தா இதை சாப்பிட்டா இவ்வளவு ருசியா இருக்கும், ரொம்ப நல்லா இருக்கும் என்று 3 பேர்களும்